Hello friends, welcome back to TBC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினா Poco தரப்பு Poco M3 Pro 5G அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்துட்டு வராங்க. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் இதோட ফুল ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன விலைக்கு எடுத்துட்டு வராங்க இத பத்தி இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பலாம் ஒரு வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிரும். இந்த Poco M3 Pro 5G ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 5G ஓட ரீபிராண்டாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ரீபிராண்டடாக இப்போ இந்த Poco M3 Pro 5Gயை இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா மொத்தம் 3 கலர்ஸ், பிளாக், எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பிளாக் கொஞ்சம் பிடிச்சிருந்தது, மற்ற கலர்ஸ் எனக்கு பிடிக்கல. அந்த பிராண்டிங்கும் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். பின்னாடி ஒரு 3 கேமரா செட்டப், 5Gங்கிற பிராண்டிங் எல்லாமே இருந்தது. டிஸ்பிளேவை பற்றி பேசணும் அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனல், 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் ஹெச்டி வீடியோ சப்போர்ட்டிங், 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல், ஓரளவுக்கு ஆவரேஜான நல்ல டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான டிஸ்பிளேனே சொல்லுவேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. AMOLED இல்லை அப்படிங்கும் போதில் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, சைடு மோஷனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேவை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இந்த கேமராஸ், மொத்தம் 3 கேமராஸ், பிரைமரி 48 மெகாபிக்சல், அடுத்து ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த்துன்னு சொல்லிட்டு. அந்த பிரைமரி ஓகே, மற்ற 2 சென்சார் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அல்ட்ரா வைடுங்க காணோம். ஒரு வேளை அந்த 48 மெகாபிக்சல்லையே ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த கேமராஸை பார்க்கும்போது எனக்கு வந்த ஃபீலிங் என்ன அப்படின்னா, போக்கோ கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், டிசைன்லாம் கேவலமாக இருந்தால் கூட ப்ராசர் ஓரளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வகையில் ப்ராசரின் டைம் நல்லா தான் இருந்தது. மீடியாடெக்கோட Dimensity 700 ப்ராசர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு 5G ப்ராசரும் கூட. ஒரு இந்த செக்மெண்ட்டில் ஒரு 5G ஃபோன், 5G இப்போதைக்கு இந்தியாவுக்கு கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். இருந்தாலும் 5Gங்கிறது ஒரு பிராண்டிங் தான். மீடியாடெக்கோட Dimensity 700 ப்ராசர் வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் ப்ராசர். இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணால் ஸ்னாப்ட்ராகனோட 720Gயோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ப்ராசர். அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் Android 11ல் MIUI 12ல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரன் ஆகுது. இந்த விஷயங்களும் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேட், இந்த MIUI 12 நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டான ஃபோன்ஸில் எல்லாமே ஒர்த்தான ஒரு ப்ராசஸிங்கை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி இங்கே பார்க்க முடிஞ்சுது. மெயினான விஷயம் இந்த செக்மெண்ட்டில் இந்த பேட்டரி எதிர்பார்க்குறது தான். அது வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. என்ன 18 வாட்ஸா அப்படின்னு கேட்டால், ஆமாம் 18 வாட்ஸ் தான். ஓகே, இதுவும் கூட ஒரு டீசெண்டான ஓரளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லலாம். ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லணும். 5000 mAhங்கிறது ஒரு நல்ல பேட்டரி அப்படின்னே சொல்லலாம். இதோட இந்த வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட்ஸில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 4GB 6GB. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 4GBக்கு 64GBயும் 6GBக்கு 128GBயும் கொண்டு வராங்க. உங்களுக்கு ஓவராலாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த 4GB ஒரு 13,000 ரூபாய் அந்த மாதிரி செக்மெண்ட்லையும், இந்த 6GB ஒரு 15,000 ரூபாய் 15,500 அந்த மாதிரி ப்ரைஸ்லேயும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். யூரோஸில் கிட்டத்தட்ட 170 யூரோஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 5,000 ரூபா அப்படிங்கிறது தான். ஓவராலாக ஃபோனை பார்த்தப்போ டிசைன் கொஞ்சம் கேவலமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலாக பிடிக்கல டிசைனு. அந்த கேமராவுக்கு முன்னாடி இந்த போக்கோங்கிற பிராண்டிங்லாம் ரொம்ப பெருசாக தான் இருந்தது. அது எப்பயுமே இந்த டிசைனில் கொஞ்சம் கேவலமாக தான் போக்கோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுச்சு. மற்றபடி ஸ்பெக்ஸ் வைஸில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆக முடிச்சுது. இந்த செக்மெண்ட்டில் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போதில் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ். அந்த கேமராவும் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது. 48 கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 சென்சார்ஸ் எதுக்கு அப்படின்னு தெரில. இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே வெறும் 2 கேமராஸில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 4 கேமரா 3 கேமரா கொடுக்குறோங்கிற பேருக்கு இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வந்து ஒரு பிராண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலாக பிடிக்கல. ஓவராலாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு போக்கோவில் ஒரு நல்ல ஃபோனாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் கூட நல்ல ஃபோன் அப்படின்னே நான் சொல்லுவேன். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போதில் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பற்றின என்னோட ஒப்பீனியன் இதுதான். நம்ம வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.